நம்ம வந்து இந்த கடின உழைப்புன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம வந்து எல்லாத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க் பெஸ்ட்டா? ஹார்ட் ஒர்க் பெஸ்ட்டா? அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, எல்லாரும் ஸ்மார்ட் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க. ரிஷபராசிக்காரர்களான நீங்களும் அதத்தான் சொல்லுவீங்க. ஆனா, ஸ்மார்ட் ஒர்க்கையே ரொம்ப ஹார்டா பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா, ரிஷபராசிக்காரர்கள் தான். உழைப்ப வந்து அவ்வளோ கொண்டாடுவீங்கன்றத நான் சொல்றேன். உழைப்பு தான் நம்மளோட தொழில் தான் தெய்வம். உழைச்சிட்டே இருக்கணும். உழைச்சா நமக்கு போதும். ஆண்டவன் நம்மள நல்லா பார்த்துப்பாரு. நம்ம தொழில் நம்மள காப்பாத்தும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தொழில் மேல மரியாதையும், ஒரு 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 பற்றும் வச்சிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உழைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்காக மட்டும் இல்லாம, உங்கள சார்ந்தவங்க, உங்களோட நண்பர்கள், உறவுகள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, குடும்ப உறுப்பினர்கள், சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ராசிக்காரர்களா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதனாலேயே சில வருத்தங்களும், சங்கடங்களும் வரும். யார் யாருக்கெல்லாம் செஞ்சீங்களோ, அவங்கலாம் "நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க?" அப்படின்னு கேட்பாங்க ஒரு நாளு. அத கேட்டு மன வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறமும் திரும்ப வந்து எனக்கு ஒரு தேவை அப்படின்னும்போது அவங்க கேட்கும்போது, யார் உங்கள வந்து நீங்க எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு உங்களால அனுபவப்பட்டு, ஆதாயப்பட்டு நல்ல நிலைக்கு வந்தவங்க, நீங்க எதுவுமே செய்யலன்னு சொன்னவங்க, திரும்ப வந்து எனக்கு நீங்க வந்து இந்த உதவிய செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது, சந்தோஷமா புன்முறுவலோட பழைய கதைகள் எதையும் ஞாபகம் வச்சுக்கிறாம, உங்களுக்கு உதவணுமா இந்தா வந்துட்டேன் அப்படின்னு போய் நிற்கக்கூடிய ராசிக்காரர்களா ரிஷப ராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த நல்ல பண்பே உங்கள என்னைக்குமே வாழ்க்கையில நல்லா வச்சிருக்கும்.